It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஆறுமுக பிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா திருநாவுக்கரசு, அம்மா தமிழ்ச்செல்வி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள், பையனை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். பூர்வீகம் திருநெல்வேலி எங்களுக்கு. சரி. சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எதிர்பார்ப்பு வந்து அந்த பிள்ளை வகுப்புக்குள்ளே ஏதோ ஒரு இதில் இருந்தாலும் சம்மதம், உட்பிரிவுகள் சம்மதம். ஓகே, அந்த மாதிரி தான். பையன் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக பெங்களூரில் இருக்கார். ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 பசங்க. சரி. பெங்களூரில் ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய பையன். சின்ன பையன் வந்து கோயம்புத்தூரில் ஐடி ஜாப்பில் தான், அவரும் ஐடி ஜாப்பில் தான் இருக்கார். சரி. பெங்களூரில் இருப்பார். அவர் வந்து இங்கே வர்ற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் பெங்களூர்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி அவர் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு பெண்ணு தேவை. சொல்லுங்கம்மா. மருமகள் வந்து நல்லா பொண்ணாக வேணும். ஓகே. அமைதியான பொண்ணாக, நல்லா குடும்பத்தை பார்க்குற மாதிரி. சரி. பையன் நல்ல பையன். ஓகே. போனால் நல்ல டைப்பு, ஜாலியாக இருப்பான். சரி. அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும். நல்ல பெண்ணாக போகணும். நல்ல பெண்ணாக. ரைட். ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மருமகள் ஆறுமுக பிரகாஷுக்கு சிறந்த மனைவியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். டி ஆறுமுக பிரகாஷ், வயது 27, பிடெக் ஐடி முடித்தவர், பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கின்றார். ஆறுமுக பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1139-738. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பத்மாவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1142396. எம்காம் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் அக்கௌண்டிங் அசோசியேட்டாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. பத்மாவதி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மதுசூதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1089360. பிடெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் பிரான்ச் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மதுசூதன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 23. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BE மேலும் MBA படித்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து பெங்களூரில் பணிபுரியும் அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 8660969973.
கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸிலும், தொடர்ந்து ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் டிஃப்ரான் கோல்டன் பேலஸிலும் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி RR இன்னில் நடைபெறுகின்றது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாண மாலை திரு மோகன் சார் அவர்களுக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், பட்டிமன்றம் புகழ் திரு ராஜா சார் அவர்களுக்கும், மதுரை வாழ் மக்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் முதற்கண் அடியேனுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகான ஒரு தலைப்பில்லையா? வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? இதுல நடுவில் ஒரு வார்த்தை இருக்கு, அதை கொஞ்சம் சுழிச்சு உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றிக்கு துணை நிற்பது இல்லை, பெரிதும் துணை நிற்பது அப்படின்னு ஒன்று இருக்கு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப வருத்தம். சாகேத் அண்ணா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரே அப்படின்னு எனக்கு தாங்கவே முடியல. ஏன்னா என்னவோ நான் அந்த பரம்பரையில வந்துட்டு அந்த பரம்பரைக்கு கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாதவ மாதிரி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, அதனால தான் சொல்றேன், நாங்க யாரும் வழிகாட்டிகளுக்கு எதிரிகள் அல்ல. ஆனா வழிகாட்டுதல் மட்டும் இருந்தா முன்னேற முடியாதுன்னு தான் சொல்றோம். லால்குடி ஸ்ரீ ஜெயராமன் சாருடைய பரம்பரையில அவர் வந்திருக்கார். லால்குடி சாரோட எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா கல்யாண மாலை மீரா மேடமும் மோகன் சாரும் அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்களா? சாகேத் அண்ணாவை கூப்பிட்டாங்களா? ஏன் சாகேத் அண்ணாவை கூப்பிட்டாங்க? அவருடைய சொந்த முயற்சியில அவர் பட்டிமண்டப மேடையில ஒழுங்கா அன்னைக்கு பேசினதுனால இன்னைக்கு அவரை கூப்பிட்டு இங்க பேச வச்சிருக்காங்க. நான் கூட வழிகாட்டினால தான் வந்தாரோன்னு நினைச்சேன். அவர் வழிகாட்டி இருந்தாலும் அங்க வந்து நின்று பப்பன்னு சொன்னா என்ன வழிகாட்டி இருந்து என்ன பிரயோஜனம் அதுக்கப்புறம்? அப்ப சொந்த முயற்சி வேணும் இல்லையா? இது சாகேத் அண்ணா கதை மாதிரி நினைக்காதீங்க, எனக்கும் அதே கதை தான். இப்ப நான் ஒரு ஹரிக்கதை பரம்பரையை சார்ந்தவர் என்று எல்லாருக்குமே தெரியும். கர்நாடக இசை கச்சேரிகள் செய்யக்கூடியவள். ஆனால் பட்டிமண்டப மேடை என்ற ஒரு பரிமாணத்தையும் எனக்கு அறிமுகப்படுத்தியது மீரா அம்மா. ஆனா ஒருவேளை மீரா அம்மா அறிமுகப்படுத்தின அன்னைக்கு நான் சரியா பேசாம கோட்டை விட்டு இருந்தா இந்த மதுரையில இன்னைக்கு வந்து நான் பேசியிருப்பேனான்னு தெரியாது. வேறுமனே இறை வணக்கத்தை பாடிட்டு கிளம்பியிருப்பேனா இருக்கும். அப்போ முயற்சி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வள்ளுவருடைய வாக்கு தான் எனக்கு, முயற்சி திருவினையாக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவருடைய வாசகம் அவர் மனிதனுடைய உழைப்புக்கு தந்த சாசனமாகும். இவர் சாகேத் ராமன் திருக்குறளுக்கு மியூசிக் எல்லாம் போட்டாரு, இந்த திருக்குறளை விட்டுட்டாரு போல இருக்கு. முயற்சி அப்படிங்கிறது தாங்க மூலதனம். அதாவது முயற்சிகள் தவறலாங்க, முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்கவே தவறலாமா சொல்லுங்க? இந்த மதுரையில் இருக்கிறதுனால மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பேசினதுனால அங்கேயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறதே சொந்த முயற்சியில நடந்த கல்யாணம் தான். யார் சொந்த முயற்சி இல்ல? மீனாட்சியினுடைய சொந்த முயற்சியில. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அவளை பாக்குறப்பெல்லாம் தலைப்பெடுத்து கண்ணை தொடச்சு அழுவாங்களாம். யாது செய்குவேன் என் அருமை குழந்தாய்னு, மாது நின் யவ்வனம் கண்டு என் மனமும் வாடி வருந்தாமல் யாது செய்குவேன். அப்ப கல்யாண மாலை மோகன் சார் இல்ல. ஆமா. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களா, அடி போடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன் எந்த திசையில இருக்கானோ தெரியலன்னா. அந்த அம்மா பார்த்தா உடனே நம்மளே போய் மாப்பிளைய தேடிக்கலான்னு தன் சுய முயற்சியால் திக்விஜயம் செய்து சுந்தரேஸ்வரரை கல்யாணம் செய்து கொண்ட மீனாட்சியை கொண்டாடும் இந்த மதுரையில்
முயற்சியை பத்தி பேசாம வேற எதை பத்தி நாங்க பேசுவோம்? இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. முதல்ல நம்மளால ஒரு முடிவை எடுக்க முடியாதுங்க. இந்த நேரத்துல உடனே ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த முடிவை எடுக்க விடாம நம்மளை தடுக்கிறதே இந்த வழிகாட்டிகள். பல நேரத்துல நம்முடைய எண்ணங்களை இந்த வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லும்படியே நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நமக்குங்கிற ஒரிஜினாலிட்டி இல்லாம போகுதாங்க. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ மீராம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, நான்லாம் சமயத்தில் எங்கேயாவது போனேன்னா யார்கிட்டயுமே பேச மாட்டேன். ஏன்னா பேசினா இதை செய் அதை செய்யன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒருவேளை செய்ததில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த மீராமாவோட உழைப்பெல்லாத்தையும் காந்தாரி கண்ணை கட்டின மாதிரி கட்டிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னதுனால தான் அவ ஜெயிச்சா, இல்லைன்னா அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லாம போய் விடுகின்றது. சரி, ஒருவேளை தோத்துட்டா, நான் அப்பவே சொன்னேன் இதுக்கு தான் இதை செய்யாத. நமக்கு அந்த நேரத்தில் ஏற்கனவே தோல்வியில நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இது ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு எந்த வழிகாட்டி சொல்லியிருக்காங்க பெருசா? நான் இதுக்கு தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இதை செய்யாத அப்படின்னு. அதே மாதிரி வழிகாட்டுதல் என்பது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். பொது அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே அவங்க வழிகாட்டுறாங்க. ஆனா வழிகாட்டின அத்தனை பேரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்களானா கிடையாது. எம்எஸ் அம்மாவினுடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கலாம். மதுரை அப்படின்னு சொல்லும் பொழுது மதுரை சண்முக வடிவு சுப்பலட்சுமி அம்மாவை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? எத்தனையோ பாடல்கள் ஞாபகம் வரும். முக்கியமா ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கனி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா. பாரதி அம்மாவை வச்சு பாரதியுடைய பாட்டை எம்எஸ் அம்மா பாடுறத சொல்லணும் இல்லையா? கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, உழைப்பினுடைய முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு பாரதி சொல்கின்றார். எம்எஸ் அம்மா மதுரை சண்முக வடிவு என்று சொல்லக்கூடிய அவங்க அம்மாட்ட பாட்டு கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சதாசிவம் ஐயாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய வழிகாட்டல்ல தான் எம்எஸ் அம்மாவுக்கு பாரத் ரத்னாவும் யூவன்ல பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சதுன்னு நீங்க யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஒரு கீர்த்தனைய 50ல இருந்து 100 தடவை மினிமம் சாதகம் பண்ணாம அந்த அம்மா மேடையில் அந்த பாட்டை பாட மாட்டாங்க. அப்போ அந்த சாதகத்திற்கான பலனே பாரத் ரத்னா வழிய வழிகாட்டுதலை விட அங்கு முயற்சி என்பது பெரிதாக இருக்கின்றது. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது சொந்த முயற்சியே. அதிரடியாய் தொடர்கிறார் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் குமரகுரு இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சண்முகராஜ், நீங்கள் வந்திருக்கிறீங்க. வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இது பண்ணிட்டேன். சரி. என் ஒய்ஃப் இருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு 2 பசங்க. சரி. ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க ஒரு மூத்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. இவர் 2வது பையன். சரி. இவர் இன்ஃபோசிஸ் பெங்களூர் வேலை பார்க்குறாரு. சரி. ஐடி ஃபீல்டில் இருக்கார். ஓகே. நான் கவர்னர் ஆகிட்டு சேர்ந்து வருவேன். சரி. பையனுக்கு நல்ல பொண்ணு, படித்த பொண்ணு இருந்தால் பரவாயில்ல, வேலை பார்த்து பொண்ணா பரவாயில்ல, சரி, நல்ல குடும்பமாக இருக்கணும். ஓகே. குமரகுருக்கு நல்ல மனைவி வருவாங்க. உங்கள் வீட்டுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜிஎஸ் குமரகுரு, வயது 38, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர், ஐடி துறையில் பெங்களூரில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். குமரகுரு பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10444551. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பாஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வேத விகாசினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 1018357. எம்இ முடிச்சுட்டு பெங்களூரில் ப்ராஜெக்ட் என்ஜினியராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. வேத விகாசினி எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அருண்ராஜ்
இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32. kalyanamaalai.comல இவரது பதிவு எண் 1029129. பிஇ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அருண்ராஜ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 28. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் LLB முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 27 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முத்தியால்பேட் ஸ்ரீ லலிதா மஹாலில் பிரம்மாண்டமாய் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மாலை 5 மணிக்கு பிரபல பேச்சாளர்களோடு திருமதி கவிதா ஜவஹர் நடுவராக பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா சொந்த முயற்சியா? விவாதம் தொடர்கிறது. அதே போல இன்னொரு மதுரைக்காரரை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் இந்த அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சமயத்துல நம்மளை சுத்தி இந்த சொசைட்டின்னு சொல்லக்கூடியது இருக்கே, கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிற பேர்ல நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடாது என்று சொல்லுபவர்கள் நிறைய உண்டு. 1920ஆம் ஆண்டு, அந்த ஆண்டுல ஒரு அம்மா எவ்வளவோ பேர் தடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அவங்கள விட 26 வயசு பெரிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அத்தனை பேர் எதிர்த்தாங்க, கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எல்லாம். ஆனா அந்த அம்மா பார்த்தாங்க, இல்ல நான் கல்யாணம் செய்து கொள்வேன், எனக்கென்று சில இலக்குகள் இருக்கு, நான் அதை இவரை வைத்து இவரோடு நான் வாழ்ந்து செய்ய போறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த அம்மா கல்யாணம் செய்து கொண்ட ஆள் யாருன்னு பார்த்தா அவர் பேர் தான் ஜார்ஜ் அருண்டேல்னு பேரு. அந்த அம்மா யாருன்னு பார்த்தா ருக்மிணி தேவி அருண்டேல் என்று பெயர். இன்று கலாக்ஷேத்ரா என்று பல கலைகளை பலருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் ஆல மரமாக விரிந்து படர்ந்திருக்கின்றதே. அன்று அந்த அம்மா சொசைட்டி சொன்னதை கேட்டு இதுதான் வழக்கம் என்று அதன்படி வழி நடந்திருந்தால் இன்று கலாக்ஷேத்ரா பிறந்திருக்காது. அவ்வளவு ஏங்க, நமக்கு முயற்சி செய்யும் பொழுது கன்ஃபியூஷன் வந்துடும். இது சரி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த ஊருக்காரர் ஒருத்தருக்கு அப்படி வந்ததுங்க. அப்படி வந்த பொழுது என்ன பண்ணாங்க, முதல்ல காஃபி கடையை ஆரம்பிச்சாங்க. வருமானம் போதலை. அப்பா பார்த்தாரு, பையன் எதுக்கும் சரியா இருக்க மாட்டேங்கிறானே, வீட்டை விட்டு போ அப்படின்னு அனுப்பினாரு. அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட அவர் கற்றுக்கொண்ட இட்லி வியாபாரமானது. இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கிறத வைத்து வேற ஒரு நிறுவனத்துல போய் வேலை செய்யறாரு. வேலை செய்த மாத்திரமே அவருக்கு மேனேஜர் பதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் படித்து விட்டு இங்கு வந்து இட்லிக்கென்றே ஒரு கடையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு முடிவு செய்தாராம். ஆனா இது நடக்குமா? நம்ம ஊர்ல இட்லியை காசு கொடுத்து யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு எல்லாம் யோசிச்சாராம். ஆனா இன்று இட்லின்னு சொன்னாலே உலகளாவிய அத்தனை கடைகள், அத்தனை இடத்துல இப்ப இட்லிக்கே ஒரு பெரிய பேரையும், மதுரை இட்லினா சூப்பர் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் மனோகர் என்று சொல்லக்கூடியவருடைய சொந்த முயற்சி தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இவங்க சொல்லலாம் வழிகாட்டிகள். இப்போ ஒரு வீட்டில் வழிகாட்டி இருக்காங்க, ஒரு அப்பா வழிகாட்டி, 2 பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் வழிகாட்டி இருக்காங்க. அது மட்டுமல்ல, 2 பேருக்கும் பணம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கின்றார், இன்னொருத்தர் வாழ்க்கையில தோல்வியோட இருக்காரே, அது ஏன்? அப்போ ஒரு வழிகாட்டி தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. ஒருவேளை பாரதி அம்மா வழிகாட்டுதல் அப்படின்னு சொன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன், வருத்தமே படமாட்டேன்.
எப்படி? ஏன்னா யார் ஒருவர் சொந்த முயற்சியில் உழைத்து முன்னேறுகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வழிகாட்டிகளாக இருக்க முடியும். இதற்கு எங்களுடைய ஐயா சாலமன் பாப்பையா சாட்சி. அவ்வளவு ஏன் சாகேத் அண்ணா பேசினாரே, அவர் இப்படி வெற்றி பெற்றதுனால தான் கலாசிக்ஷான்னு ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு இன்னைக்கு அவர் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அப்ப வழிகாட்டுதலுக்கு கூட சொந்த முயற்சி தான் ஆணி வேராக இருக்கின்றது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனங்கிறது. இப்போ அவங்களுக்கு தெரியும் பின்னாடி வர யாராவது சாகேத் ராமன் சொன்னார் இல்லையா, நான் இங்கே உட்கார்ந்திருப்பது எங்கள் நடுவரின் வழிகாட்டுதலினால்தான் அப்படின்ன உடனேயே அவருக்கு யார் வழிகாட்டினார்ன்ற கேள்வி அவங்க கேட்பாங்கன்னு நினச்சேன். புத்திசாலித்தனமாக அந்த கேள்வியை தன்னுடைய பேச்சிலே நுழைத்தார். தானே சொந்த முயற்சியால் மேலே வந்தவங்க தான் மற்றவங்களுக்கே வழிகாட்டியாக இருப்பாங்கன்னா நாங்கள் தானே பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான மதுரை உதாரணங்களையே இங்கே எடுத்து சொன்னதற்கு சுசித்ராவுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள், வளர்ப்பில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி தானே வளர்க்குறாங்க, ஒரே ரிசோர்ஸஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு மரத்தின் 2 கிளைகளில் ஒன்று துளிர்த்தது, இன்னொன்று பட்டு போனதே ஏன் என்ற கேள்வியை ரொம்ப அழகாக சுசித்ரா இந்த மன்றத்திலே வைத்திருக்கிறார். அப்போ அவன் சொந்த முயற்சியில் இருங்க, வழிகாட்டிகளில் ஓரளவு தான் வர முடியுமே தவிர வெற்றிக்கு நீங்கள் தான் போக வேண்டும் என்று சொன்ன சுசித்ராவுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போது அடுத்தவரின் வழிகாட்டுதல் தான் என்று சுசித்ராவை மறுக்க வருகிறார் தெய்வானை. வாங்கம்மா. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. ஆக்கப்பூர்வமாய் பேச வருகிறார் திருமதி தெய்வானை. அடுத்த வாரம் சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி, அந்த 3 சேருக்காக எத்தனை பேச்சாளர்கள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா இவங்க 3 பேர் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா திரு சாலமன் பாப்பையா என்ற நிழலிலே முளைத்த செடிகள் தானே நாம். அது எப்படி நீங்க மறந்து போனீங்க? சேஷாதிரிக்கு கல்யாணம் ஆனதே சாலமன் பாப்பையாவினுடைய அணியில் அவர் பேசுகிறார் என்பதனால்தான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.